பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலம்பட்டன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்மளுடைய வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்கு உள்ளே நுழைகின்ற இந்த காலம், அதாவது குரு பகவான் உச்ச வீட்டுக்குள்ளே வருகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும், அது திருமணமாக இருக்கட்டும், வீடு கட்டுற யோகமாக இருக்கட்டும், அதாவது ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும், ஸோ எதுனாலும் ஒரு நல்ல செய்தி கேட்கணும், நல்ல செய்தி நடக்கணும் அப்படின்னு வீட்டில் ஒரு செயல்பாடு வேணும்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை குரு பகவான் கொடுப்பார் அவருடைய பார்வை மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் உச்ச வீட்டில் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை மற்றும் அவருடைய 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறான்னு வாங்க பொறுமையாக பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களையும் முழுமையாக கேட்டு சந்தோஷம் அடையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். சிரித்த முகத்துடன் எல்லாரையுமே வரவேற்பீங்க. அப்படியே ஒரு புன்னகைக்கு அரசி, புன்னகை அரசன் அப்படின்னு பட்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களை மாதிரி மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய வலியும் வேதனையும் கஷ்டங்களையும் வச்சுட்டு சிரிக்கணும்னா அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதுக்கு நீங்கள் தான், உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். ஸோ அப்போ நான் நடிக்கணும்னு சொல்கிறீங்களா? சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு சுட்டு போட்டாலும் நடிப்புங்கிறது, அதாவது கூட பழகிறவங்ககிட்ட நடிக்கவே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் வேணால் பல உறவுகளிடம் நண்பர்களிடம் ஏமாத்திருப்பீங்க போல், ரிஷபராசிக்காரங்க யாரையுமே ஏமாற்ற மாட்டீங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பை காட்டிட்டு, அன்பாக ஒரு 4 வார்த்தை பேசிவிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டால் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு இல்லாதா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ அது உங்களுக்கு வேணும்னாலும் கொடுத்துருவீங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க விருப்பப்பட்டாங்கள்ல அப்படிங்கிற எண்ணத்தை தான் நீங்கள் அதிகமாக கொண்டு வாழக்கூடிய நபராக இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட சிரித்த முகத்துக்குரிய சொந்தக்காரங்களாகிய நீங்கள் இந்த குரு பயிற்சியில் 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பது கிரக ரீதியாக பார்ப்போம். ஸோ 3ஆம் இடம் உச்சஸ்தானத்துக்கு குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் குரு பகவான் பார்க்க. இப்போ 7ஆம் இடம் கலத்தர ஸ்தானம், நட்பு உறவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கறனால ரிஷபராசி அன்பர்களை யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு முயற்சி எடுத்து பல தடைகளை சந்தித்து கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு திருமண பாக்கியத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க. சார் முதல் திருமணம் முடிஞ்சு 2ஆவது திருமணம் பார்த்துக்கிருங்க சார், கண்டிப்பாக 2ஆவது திருமணத்துக்கான பாக்கியத்தை குரு பகவான் கொடுப்பார். உங்கள் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சி நடக்க போகுது, சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காண்டி வாழ போகிறீங்க. நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. நிறைய மன அழுத்தங்களை, நிறைய மனசில் பல குழப்பங்களோட வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கை நிலையான தன்மையில் நோக்கி போகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி. அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கி தவிச்சு நிறைய போராடி நம்பி ஏமாந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வட்டம் காதலில் வெற்றி பெற போகிறீங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் முடிச்சிட்டேன் சார், கல்யாணம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கையில் இந்த ஒரு 5 வருடத்தில் நான் பட்டப்பாடு பெரும்பாடு சார், 3 வருடத்தில் நான் பட்டப்பாடு பெரும்பாடு சார், என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, நான் உருகி மெழுகுவத்தி மாதிரி உருகி காதலிக்கிறேன், அவங்க என்னை கண்டுக்கிறாமல் தேவையில்லாத உறவை தேடி போயிட்டாங்க, நான் என் குழந்தைகளுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்துருக்கேன்,
அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நபர்கள் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய சொல்ல வேண்டிய சூழ்நிலை. மிகவும் அதிகமாக தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக விட்டு கொடுத்து தன் குழந்தைகளுக்காக எல்லா விதமான தியாகமும் செஞ்சு வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஒரு நல்ல அன்பு கிடைக்கக்கூடிய உறவை கொடுக்க போகிறார். நடித்த உறவுகளெல்லாம் உங்களை விட்டு வெளியே போகிறாங்க. உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் ரிஷபராசி நபர்களுடைய குழந்தைகள் எவ்வளோ தான் மன அழுத்தங்களை ஏற்படுத்தினாலும் நீங்கள் குழந்தைங்க மேலே உள்ள பாசத்தை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க சார். நீங்கள் பொதுவாகவே ஒரு மனசில் ஒரு வலி உங்களுக்கு இருக்கும். கூட பிறந்தவங்க தான் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறேன், என்னை கட்டின என்னுடைய மனைவி தான் என்னை புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்படுறேன், என்னை கட்டின கணவர் தான் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நான் தினம் நொந்து நூலாகியிருக்கேன் சார். நான் பெற்ற குழந்தைகளுமே இப்படி மாறும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எவ்வளவோ குழந்தைகள் மேலே அக்கறை காட்டுறேன், என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம நீ என்ன பண்ணேன்னு கேட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மன வலியோடு நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த மன வலி வேதனை எல்லாமே சரியாயிடும். பொதுவாகவே உங்களோட லைஃப்லேயே ஒரு பெரிய டேர்னிங் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது. நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்கள் கூட அன்பு காட்டி வாழ வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கே மனசுக்குள்ளே ஏற்படும். அவங்க உங்களை தேடி வருவாங்க. அதே போல் லாபம் சார்ந்த விஷயங்களை பல தடுமாற்றம். நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கெல்லாம் நேரத்தில் பெரிய லெவலில் இருக்கணும், பெரிய பொசிஷனில் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு அந்த நிலை வரமாட்டேங்க. ஏன்னா உழைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ சேமிப்பு கிடைக்குமா, சேமிப்பு வைக்கலாமா அந்த காலகட்டம்னா உறுதியாக நீங்கள் சேமித்து உங்களுக்கான எதிர்காலத்துக்கான திட்டத்தை தீட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்களில் என்ன வழிபாடு சூப்பராக இருக்கும் அப்படின்னா பத்திரகாளி அம்மனை பிடிச்சிக்கோங்க. அம்மா தாயே நீ தான் எனக்கு உறுதுணை, உன்னை நம்பி இருக்கேன் தாயி அப்படின்னு சொல்லி மனசார பத்திரகாளி அம்மனை மனசார வழிபாடு செஞ்சு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் 8 to 9 சுக்கிர பகவானை வழிபாடு செஞ்சிங்கன்னா, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃப் எண்ணம் போல் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக, மகிழ்ச்சியை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ யாரெல்லாம் நான் சொன்ன வழிபாடை மனசார நேசிக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் பத்ரகாளி அம்மனை போற்றி, ஓம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை போற்றி போற்றி போற்றின்னு பத்ரகாளி அம்மனை மனசார வேண்டி போட்டு விடுங்க. உங்கள் லைஃப்பில் சூப்பரான மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு குரு பகவானும் பத்ரகாளி அம்மனும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே. ஸோ இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் சார் நடக்கும், நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கேட்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா 20 to 30% உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதே இது உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி அந்தரங்கள், கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா நாம் சொன்ன விஷயம் அப்படியே 100% நடந்துடும். சில அன்பர்களுக்கு தசாபுதி கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா, ஒரு பசியோடு இருக்கவங்களுக்கு சார் ரொம்ப பசிக்கு சார், நம்மளும் ஓட்டு கடையாக தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணே தெரில சார் அப்படின்னா, சரி ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, ஒரு டீயும் பண்ணும் சாப்பிடுவோம், ஒரு காப்பியும் ஒரு பண்ணும் சாப்பிடுவோம், அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? ஸோ அப்போ ஏன் சொல்கிறோம்னா நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, அதாவது சாப்பாடு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி பவர் வேணும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவரை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுப்பார் அந்த 20 to 30%. ஸோ அப்போ தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான தன்மையில் ஓரளவுக்காச்சும் ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய செயல்பாடு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா, அது எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர்,
நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி போடுங்க. ஸோ ஃபோன் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து எஸ்எம்எஸ் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ்எம்எஸ்லேயே இந்த விவரம்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் அலுவலகத்தில் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் கால்லையோ நார்மல் கால்லையோ உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. சார் ஜாதகமே இல்லையே சார், எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, சில பேருக்கு பிறந்த தேதிலாம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு வயது ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சார், என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் மனசில் அந்த கேள்வி இப்போ இருக்குன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேர், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எந்த நாடுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஊருங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கணக்கிட முடியும். ஏன்னா நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறோம் அந்த நாட்டோட டிகிரி வைஸாக இப்போ உள்ள பிரசனம் போட்டு போகும். ஓகேவா? ஸோ பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். விருப்பப்படுகின்ற நபர்கள் தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல் உங்களுடைய பொன்னான, மேலான, அன்பான கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.